எல்லாத்துக்கும் தோற்றணும். கேளுங்கள் தரப்படும். இன்றைக்கி வந்து 3வது நாள் வீடியோ உங்கள்கிட்ட பகிர்ந்துல மிகவும் சந்தோஷப்படுறேன். முதல் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 96 வியூஸ் பார்த்துருக்குறாங்க. 2வது வீடியோ ஒரு 41 பேர் பார்த்துருக்குறாங்க. இதில் ஒரு மன சங்கடப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, யாருமே லைக் பண்ணலை. வியூவர்ஸ் மட்டும்தான் காட்டுது, லைக் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு வராது. அது வந்து உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாட்டை பொறுத்து இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய செய்திக்கு போவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இது நாள் வரை திரையில் நடிச்சிட்டு இருந்த நடிகர்கள்லாம் வந்து இப்போது நிஜத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 பேர் பார்த்துருக்குறாங்க. 15,000 பேர் வியூஸ் பார்த்துருக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம பூமியில் வந்து நம்ம பாவப்பட்டவர் தானே, அப்படி லைக் எல்லாம் போயிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில அதிமேதாவிகள் வந்து சொல்லுவாங்க, இந்த ஃபாஸ்டிங் டே 40 நாள் இருக்கிறது வந்து வேற்று மதத்திலேருந்து வந்தது, நம்ம பைபிள் பிரகாரம் அது தேவையில்லை எல்லாம் பேசுவாங்க. இப்போது சாத்தான் வந்து நம்ம டைரெக்டாக பேசுகிறோம், நம்ம வந்து ஒத்துப்போமா? கடவுள் வந்து 40 நாள் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஜெபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அது பைபிளில் வந்து சொல்லன்னு சாத்தான் டைரெக்டாக சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி யார் பிரசங்கிக்கிறாங்களோ அவங்க மூலமாக சொல்லும்போது, நம்ம யார் அளவுக்கு அதிகமாக மதிக்கிறோமோ அவங்க மூலமாக சொல்லும்போது அதை நம்ம யோசிப்போம் இல்லையா? ஏற்கனவே நம்ம பாவிகள், நம்ம ஏதோ ஒரு பல்வேறு விதமான காரணங்களை பல்வேறு தவறுகள் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த 40 நாள் வந்து கர்த்தருக்கு பயந்து தவறு செய்யாதவங்க இருப்பாங்க, தவறு செய்யறவங்க தவறு செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் நம்ம இப்படி பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது அப்போது நம்ம இருக்க வேண்டாமா? அப்போ நம்ம அது வேற்று மதம், அது அப்போ நம்ம மதத்தில் அது சொல்லலையா, நம்ம பைபிள் அப்படி சொல்லலையா, அப்போ நம்ம இருக்க வேண்டாமா அப்படின்ட்டு பழையபடி பாவங்களை செய்வாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல ஆத்மாவை வந்து நம்ம கெடுக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் தயவு செய்து இந்த சாத்தான் வாய்மொழி யாரும் கேட்காதீங்க. 40 நாள் கடவுளுக்கு பயந்து இருங்க. மதத்தால் அந்த வேற்று மதம் இந்த மதம்லாம் பிரித்து பார்க்காதீங்க. எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா மதத்துலேயும் இருக்குது. அந்த 40 நாள் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம செஞ்ச பாவத்தை வந்து நம்ம யோசிக்கவும், அந்த 40 நாள் முடிஞ்சு அது மீண்டும் தொடராமல் இருக்க வந்து அந்த 40 நாள் வருது. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த 40 நாளில் வந்து நம்ம தான தர்மங்கள் செய்யணும். இப்போ நம்ம கடவுளுக்கு வந்து நம்ம கோயிலில் கொண்டு போய் நிறைய கொடுக்குறோம். கோயிலில் கொடுக்குறப்போ கடவுள் எதுக்கு ஆண்டவர் கொண்டு போய் கொடுக்குறோம்? நம்ம குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு கொடுப்பாரு, நம்ம குடும்பத்தை உயர்த்துவார் அப்படிங்கிற இடத்துலையுமே நம்ம கொடுக்குறோம், கடவுளுக்கு கொடுக்குறோம். இதே வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறது, அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, கடவுளை தேடி போய் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இல்லைங்களா? இதே வந்து ஏழைகளுக்கு நம்ம கொண்டு உதவி செய்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கடவுள் வந்து நம்மள்கிட்ட கடன் படுறான்னு பைபிளில் சொல்லியிருக்குது. யார் ஒருவன் ஏழைக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு நான் கடன் பட்டவனு பைபிளில் சொல்லியிருக்குது. அப்போ கடன் பட்டவனுங்க என்ன அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், கடவுள் வந்து நம்மளை தேடி வருவார். நம்ம தேடி கடவுளை பார்க்குறதும், கடவுள் நம்ம தேடி வந்து நமக்கு உதவி பண்ணுறதும் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். நான் முதல் வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப நான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் கடவுளை பார்ப்பீங்க, கடவுளை பார்த்துக்கலான்னு கேட்டுறேன் இல்லையா? நான் 2வது வீடியோ பண்ணுறப்போ 8 மணிக்கு தான், நைட் 8 மணிக்கு தான் பண்ணேன். நேற்று 8 மணி, இன்றைக்கி 8 மணி தான் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, தனி ரூமில் தான் உட்காந்துருக்குறேன், ஜன்னல்லாம் சாத்திருக்குது. கரெக்டாக அந்த லான்சானியா நகரில் வந்து இட்டாலியில் வந்து இது சயின்டிஸ்ட்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ, அது வந்து உண்மையிலேயே இந்த மனுஷன் உயிரோடு இருக்காரா, இந்த உயிருள்ள செல்கள்லாம் இந்த ரத்தத்தில் இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்கன்னு நான் சொல்கிறப்போ ஒரு பறவை சவுண்டு கேட்டுச்சு. அது பறவை வந்து எப்போவுமே பொழுது சாஞ்சதுன்னா போய் அதாவது இடத்துல தங்கிக்கும். ஆனால் ஒரு கரெக்டாக 2வது வீடியோ பாருங்கள், கரெக்டாக அந்த வார்த்தை சொல்லும்போது மட்டும் கரெக்டாக அந்த பறவை சவுண்டு கேட்டுச்சு. 2வது மறுபடியும் எப்போ கேட்டுச்சுன்னா, இந்த ஏழைகள் வந்து 30% பேர் இருக்கிறாங்க, 10% பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க,
அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மள்ட்ட இருக்கிற பழைய இதெல்லாம் கொடுப்போம், அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப சரி ஞாபகம் மறுபடியும் ஒரு பறவை சட்டை கேட்டுச்சு. இதுதான் நம்ம மீடியாவோட ஸ்பெஷலு. வியூவர்ஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து நமக்கு என்ன நோக்கத்துக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏழைகள் இருக்கக்கூடாது, கஷ்டப்படுறவங்களுக்கு பணத்தால் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை எதனால் வருது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா எதனால் வருது, அவங்க பைபிள் வசனப்படி நடக்காதனால வருது. கடவுள் மேலே உண்மையிலேயே பக்தி இருக்கிறவங்க இந்த ஜென்மத்தில் 100 வயசு வரைக்கும் வாழுவோமா? இந்த 100 வயசுக்குள்ளே நம்ம வந்து பிறந்து வளர்ந்து கல்யாணமாகி குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி பற்றி சில பேர் எள்ளு பேத்தி எல்லாம் பார்ப்போம். இங்கே இப்படிலாம் பார்க்குறது. அதுக்கப்புறம் 100 வயசுக்கு மேலே இருக்க போகிறதில்ல, அதிகபட்சம் 100 வயசு தான். ஆனால் இந்த உலகம் தோன்றி 2000 வருஷமாச்சு. 2000 வருஷத்தில் எத்தனை 100 வருஷம் எத்தனை சந்ததிகள் போயிருக்கு, எத்தனை பரம்பரை போயிருக்குன்னு பார்த்தீங்களா? நமக்கு இந்த கொடுத்த இந்த 100 வயசில் இந்த 100 வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த 100 வருஷ வாழ்க்கை வந்து முறையாக வாழணும். முறையாக வாழ்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. இப்போ கணவன் இருக்கான்னா கணவன் வந்து தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஏதாவது பண்ணிட்டு வருவார். வீட்டில் வந்து ஏதாவது பேசுகிறப்ப நம்ம மனைவியானவர் என்ன பண்ணணும், கடவுள் என்ன சொல்கிறோம் அதை கேட்டு கீழ்ப்படியணும். கடவுள் அதான் சொல்லியிருக்காரு, உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. உங்கள் புருஷன் தண்ணி அடிச்சுட்டு சொன்னால் கீழ்ப்படியாத, தண்ணி அடிக்காமல் வந்தால் கீழ்ப்படி அப்படின்லாம் சொல்ல, உங்கள் புருஷனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மனைவியானவள் இருந்தானா அந்த தண்ணி சப்போஸ் அந்த மது அருந்திட்டு வந்தவங்க கூட என்னடா அது நம்ம இப்படி வந்திருக்கிறோம், நம்ம மனைவி ஒன்றுமே சொல்லலை, சாப்பாடுன்னா சாப்பாடு கொண்டுறா, காலம் தினா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறா அப்படிங்கிறப்போ அவன் மனசே வந்து உறுத்தும். நம்ம இவ்வளவு தவறு பண்ணுறோமே, தவறு பண்ணி நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமே அப்படின்ட்டு அவன் உண்மையிலே வருத்தப்படுவான். அப்போ அவன் நல்லா இருக்கும்போது அந்த மனைவியான எங்கே இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ட்டு சொன்ன ஒரு அட்வைஸ் பண்ணுறப்போ கணவன் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். அதே பைபிளில் மனைவி மேலே அன்பு கொண்டுன்னு சொல்லியிருக்கேன். மனைவி வந்து வெறுக்கக்கூடாது, மனைவி மேலே அன்பு கொண்டு சொல்லியிருக்கேன். மனைவி வந்து கணவனுக்கு கீழ்ப்படியணும், சரிங்களா? அதே மாதிரி கணவன் வந்து மனைவி மேலே அன்பு வைக்கணும். அன்பு வைக்கிறப்போ அந்த அன்பு வந்து எல்லா பாவத்தையும் போக்கும். எல்லா பாவத்தையும் போக்குறது அன்பு தான். அந்த அன்பு மட்டும் நம்ம உள்ளத்தில் வந்துடுச்சுன்னா நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம், எந்த பிரச்சனையும் குடும்பத்தில் வராது. இப்போ ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க அப்படின்னா அது யாரும் காரணம் இல்லை, வேறு யாருமே காரணம் இல்லை. அவங்கவுங்களுக்கு தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து முறையற்ற முறையில் எல்லாத்துக்கும் கடவுள் ஒரே மாதிரி தான் பணம் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காமல் காசு இருக்கிறத ஒரு நாளைக்கு 150 ரூபா செலவு பண்ணாங்கன்னா மாதம் 4000 ரூபா வச்சுங்களா, அதே ஒரு 10 வருஷத்தை எவ்வளோ அமௌண்ட் வரும். அந்த அதை யோசிக்கிறதில்ல. மாதம் ஒரு 2000 சேவிங்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறதில்ல. அதான் வளரக்கூடிய வாலிப பசங்க வந்து வேலைக்கு சேர்றப்போ வந்து சம்பளம் வாங்குறான்னு வைங்க, ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்குறான்னு வைங்க, அதில் 10% வந்து அவங்க சேமிப்பில் போடணும். 2000 ரூபான்னு டெபாசிட்டில் போடணும். அது 50 வயசு அவங்க வேலை 50 வயசு வரைக்கும் அவங்க வேலை செய்கிற ஒவ்வொரு மாதமும் 10% அவங்க வச்சுட்டு 90% மட்டும் தான் வீட்டுக்கு கொடுக்கணும். அந்த 10% அவங்க எடுத்து வச்சுட்டே வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க 50 வயசு ஆகிறப்போ கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா மேலே அந்த காசு போயிடும். அப்போ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள், கல்யாண செலவு, படிப்பு செலவு எல்லாத்தையுமே அவங்க வந்து அதை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். கணவன் மனை இருவரும் வயதான காலத்தில் மற்றவர்களை சார்ந்து வாழாமல் அந்த காசை வச்சு அவங்களும் வாழலாம், திருப்திகரமாக இருக்கலாம். இதை வாலிப பசங்க யாருமே செய்கிறதில்ல. வர்ற காசு எல்லாத்தையும் அனாவசியமாக செலவு பண்ணிடுறாங்க, இல்லைன்னா மொத்தத்தையும் வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. நல்லா பசங்க வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அனாவசியமாக செலவு பண்ணுறாங்க. அப்படி வீட்டுக்கு கொடுக்குற காசில் 90% வீட்டுக்கு கொடுங்க, 10% தனிப்பட்ட முறையில் சேமிப்பு செய்யுங்க. இது நான் கொடுக்குற அட்வைஸு. அப்போ நமக்கு என்ன ஆகுன்னா வருங்காலத்தில் கஷ்டங்கிறது வராது. நம்ம கஷ்டம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்மளே கஷ்டப்பட்டுருக்கும் போது அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அதனால் வந்து நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு வழிமுறை ஆராய்ச்சி பண்ணி அந்த அமௌண்ட்டை சேர்த்திக்கணும். ரெண்டாவது வந்து பணம் சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம சம்பாதிக்கணுன்ட்டு கிடையாது. ஆண்டவர் வந்து சில திறமைகள் சிலருக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காரு. அந்த ஆசீர்வாதங்கள் திறமைகள் மூலமாக நம்ம சம்பாதிக்கிறது வந்து நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, பிறருக்கு கொடுக்கறதுக்காக தான் கடவுள் அந்த திறமையும் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம என்றைக்கு நம்ம பிறருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி நம்ம வந்து நிச்சயமாக ஏதேனும் தோட்டத்தில் நம்ம மறுபடியும் போயிடுவோம். எந்த ஏதேனும் தோட்டத்துலேருந்து கடவுள் வரட்டி விட்டாரோ
அதே எதனத்துக்கு நம்ம மறுபடியும் கடவுள்கிட்டே போயிடலாம். இது வந்து உண்மையான வார்த்தை. அதனால் எல்லோரும் வந்து ஒன்றுபட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பழைய துணிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வீட்டில் வச்சுக்காதீங்க, பீரோவில் வச்சு அழகு பார்க்காதீங்க. அதை கொண்டு போய் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு பெட்ஷீட் இருந்தால் கூட பெட்ஷீட் கூட வாங்கி கொடுக்கலாம். பெட்ஷீட்லாம் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வந்துட்டுருக்குது. கொஞ்சம் வசதி உள்ளவங்க புதுசாக கூட வாங்கி கொடுக்கலாம் பெட்ஷீட்டு. ஏன்னா அவங்க படுக்கிற இடம்லாம் வெறும் தரையில் தான் படுப்பாங்க. ஏதோ துணி கீழே போட்டு படுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பழைய துணிமணிகள் இருந்தாலும் கொடுக்கலாம். அது அவங்கவுங்க வசதியை பொறுத்தது. என்னுடைய நோக்கம் என்னென்னா, இப்போ நான் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாரும் ஓரளவுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மனப்பான்மைக்கு வந்து இந்த ஏழைகளுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறப்போ நம்ம நாட்டில் ஏழைகள் அப்படிங்கிறது இருக்காது. நம்ம வந்து அரசாங்கம் செய்யட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதுங்கள நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். நம்ம தான் நம்ம தேவையை நிவர்த்தி பண்ணிக்கணும். அரசாங்கம் வந்து அரசாங்கத்து மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது. அதாவது மதுபான கடை தெரிஞ்சிருக்கிறாங்க, அதனால தான் குடிக்கிறாங்க அப்படின்னா 6 அறிவு எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? நமக்கு 6 அறிவு பகுத்தறிஞ்சு பார்க்குற அறிவு 6 அறிவு எதுக்கு கொடுத்துருக்காங்க? யோசனை பாருங்கள். 5 அறிவு உள்ள விலங்குகள் ஏதாவது போய் மது இருந்ததா? இருந்ததில்லை. 6 அறிவு நம்ம கொடுத்துருக்கணும். யோசிக்கணும் இல்லையா? அங்கேயே போட்டுக்கிறாங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு எழுதியிருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு நம்ம போய் குடிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம் ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது. அரசாங்கம் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க நிர்வகிக்காக அரசாங்கத்தை நடத்துறதுக்காக பல வழிமுறைகளை பல முறையில் கையாளுவாங்க. அது பொருளாதார இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம தான் நம்மளோட பொருளாதாரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் எப்படி தன்னுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்துக்காக அது மாதிரி பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம வீட்டு பொருளாதார நிலைமை உயர்த்ததுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பார்க்கணும். அப்போ நம்ம அதை தவிர்க்கணும். நம்ம 150 ரூபா போட்டு செலவு பண்ணி செய்கிறோமே, அனாவசியமாக செலவு பண்ணுறோமே. இது யாரோ ஒரு ஏழைக்கு ஒரு வேலை 50 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா என்ன ஒரு கடவுளுக்கு நமக்கு செஞ்ச மாதிரி இருக்குமே. யார் ஏழைக்கு செய்யணும்? கடவுளுக்கு செய்கிற மாதிரியாமா, கடவுளுக்கு செஞ்ச மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு. இன்னும் வருங்காலத்தில் கடவுள் மென்மேல் உயர்த்துவார். பல அதிசயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நிறைய ஏழைகள் பயன்பெறுவாங்க. உலகம் பூரா வந்து இது பரவணும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஆகும். இன்னும் ஒரு கை வச்சு ஓசை விடாது. என்றைக்குமே ஒரு கை வச்சு ஓசை விடாது. நான் வந்து என்னது வந்து ஒரு கை தான். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைச்சி என் கையோடு நீங்கள் இணைகிறப்போ 2 கை இணைஞ்சதுன்னா ஓசை வருது பார்த்தீங்களா? சத்தம் வருது பார்த்தீங்களா? இதான் சவுண்ட் வருது. ஓசை வரும். ஓசை வரப்போ என்னாகும்? வறுமை ஒழிஞ்சிடும். நாட்டு மக்கள் சுபிச்சமாக இருப்பாங்க. யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு வேண்ட மாதிரி உலகத்துக்கு வேண்டும். இந்த எத்தியோப்பியா, நைஜீரியா இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அதெல்லாம் கண்ணிலேயே பார்க்க முடியாதுங்க. ரொம்ப கொடுமை. நான் என்ன திருப்பூர்லேயே நான் இன்னும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேன். நான் திருப்பூரை பார்க்கணும், அப்புறம் தமிழ்நாட்டை பார்க்கணும், அப்புறம் மற்ற மாநிலத்தை பார்க்கணும். நான் பிறந்த சுவாசித்த இந்த இந்தியாவுக்கு என்னால் முடிஞ்சதை செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு மற்ற நாளுக்கு போகணும், மற்ற நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணும். நிறைய ஆசை இருக்குது. அதெல்லாம் நிறைவேறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் என் கூட சேர்ந்து என் வழியில் வாங்க. எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.